அந்த சப்பா அந்த வார்த்தை கொடுக்குற தாசனை ஆண்டு மறைத்து நீங்க பேசும்போதுக்காக நன்றி. ஆண்டவரே பெரிய காரியங்களை அதிசயங்களை அற்புதங்களை செய்வதற்காக நன்றி ராஜா. இதுக்கான மகிமை முழுவதும் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் ரத்தத்தினால். போலிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 அசைவாரோ ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாரோ ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய என்னுள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய என்னுள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே. தகப்பனே, நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களோடு பேச கர்த்தர் நம்ம மத்தியிலே இருந்தான பேசுறதுக்காக கொண்டு வந்ததுக்காக நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பேச கடவுளை தட்டி நான் பாடுறேன். Praise the Lord. சோதரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இன்றைய தினத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல அருமையான நம்முடைய வீட்டில் நம்முடைய இந்த ஜெப கூட்டத்தில் பேசும்படியாய் அடியானை அழைத்து கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட ஸ்தோத்திரம் விசேஷமாக அனுமதித்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியனையா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அழைத்ததான மிஸ்டர் விக்டர் வீரமணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிக்கும்படியாக இந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் அழைத்து கொண்டு வந்த
ரெவரண்ட் டாக்டர் ஜோசப் சரவணன் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் தாமோதரன் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கிற அனைத்து பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்படி வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் யாரு? நீதிமான்களாக இருக்கிறோம். இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்த தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்ட ஸ்தோத்திரம் இந்த கடிதம் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை அவ்விதமாய் நம்மை கூட்டி சேர்த்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நமக்கு ஒரு பதவியை தருகிறார், ஒரு மேன்மையை தருகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, பரிசுத்த தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். அதனால்தான் அவர் நம்மளை இந்த பூமியில எல்லாற்றை விட மேலான சம்பத்தாக நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைய தினத்துல ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் பல முறை நீங்கள் தியானித்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நாம் அந்த வசனத்தை வேறு ஒரு கோணத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் வெளிப்படையாக வீடு கட்டுவேன் என்று இப்போதும் உமதுடைய அடியான் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. நம்ம வீடு கூடங்களிலே, நம்முடைய ஜெப கூட்டங்களிலே, நம்ம வீட்டில் வச்சு நடத்துகிற சபைகளிலே, வீட்டில் வச்சு நடத்துகிற ஆராதனைகளிலே, ஜெப கூட்டங்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு வசனம் இது. ஆமென். ஆமா, தேவன் தாவீது தேவனை நோக்கி அப்படி ஜெபித்தான். என் தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை நீ ரெண்டென்றைக்கும். அந்த வசனத்தை 100 முறை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29. இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பதாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் இதை நீ சொல்லி இருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானினுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, நம்ம போன முறை நம்ம ஒரு ஜெபத்தை செய்யும்படியாக ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெப கூட்டத்துல என்ன நாம் சொல்லணும்? என்ன சொல்லணும்? நம்ம சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. இது முன்னாடி ஒரு முறை நம்ம தியானிச்சோம். ஆனால் கடந்த மாதத்துல நம்ம ஒரு ஜெபத்து கூட்டத்துல இதை தியானிச்சோம். அப்படிதானே? அதுல என்ன? இந்த வீட்டுக்கு சுகம் உண்டாவதாக. அப்புறம் ஃபர்ஸ்ட் சொல்லணும், இந்த வீட்டுக்கு சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆசீர்வாதம் உண்டாவதாகன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டாவதாகன்னு சொல்லணும். இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லணும். அப்படிதானே? இன்னொரு முறை அந்த கடைசி அந்த பாகத்தை மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இப்ப கூட ஆசீர்வதிக்கப்படணும். ஆமா, என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படணும். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்றென்றைக்கும் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரணும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. இந்த ஜெபத்தை யார் பண்ணது? தாவீது ஜெபம் பண்ணது. இந்த தாவீது அப்படி தன்னுடைய வீட்டுக்கானாலும் பிள்ளைகளுக்கானாலும்
தன்னுடைய குடும்பத்துக்கானாலும் அவன் ரொம்ப பொறுப்பா நடந்து கொண்டான். எல்லா விதத்திலும் அவனை குறித்து நாம் பேசுகிறோம். காரணம், அவன் நல்ல ஜெப வீரன். அல்லேலூயா. ஜெபம் நமக்கு மகத்தான காரியத்தை செய்யும். இந்த வீட்டுக்கூட்டம், போன வருஷம் வீட்டுக்கூட்டம் வைக்கல, இந்த வருஷம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை வைக்கும்படியாக தேவன் வாசலை திறந்திருக்கிறார். தடையை என்ன செய்திருக்கிறார்? உடைத்திருக்கிறார். தடையை என்ன செஞ்சிருக்கிறார்? தடை இருந்திருக்கு, ஜெபக்கூட்டம் நடத்த முடியாதபடிக்கு தடை இருந்திருக்கு. அல்லேலூயா. இப்போ நாங்க எத்தனை ஊழியக்காரர் வந்திருக்கிறோம்? 2, 4, 6, 7 ஊழியக்காரங்க வந்திருக்கிறோம். ஆமென். பூரணம். அது ஒரு மினி ஊழியர் கூட்டம் மாதிரியே இது ஆகிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, தேவன் அவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் உண்டாகும். ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? நம்ம ஜெபக்கூட்டம் வச்சு ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த வீட்டுக்கு மேல வானமண்டலத்துல இருக்கிற பொல்லாத சேனைகள் நம்ம ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற சேனைகள் இருக்குது. வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். இப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு? நீக்கி போடுகிறார். வானமண்டல ஆண்டவர் பரலோகத்துக்கும், பரலோகம் எங்க இருக்குது? பரலோகம் எங்க இருக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நம்ம பூமியில இருக்கிறோம். பூமிக்கு மேல ஸ்தோத்திரம் மேக மண்டலம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட அது வரைக்கும் தான் என்ன போகும்? பறவைகள், பிளைட்டு, ராக்கெட் எல்லாம் போகும். அதுக்கு மேல நட்சத்திர மண்டலம் இருக்கிறது. இந்த நட்சத்திர மண்டலத்துக்குள்ள எதுவுமே போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலதான் உன்னதம் இருக்குது. அப்ப உன்னதம் அங்க உயரத்துல இருக்குது. அந்த உன்னதத்துக்குள்ள எந்த உயிரினமும் போக முடியாது. யாருமே அது பக்கம் போகவே முடியாது. அங்கதான் தேவனுடைய பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துலதான் அவர் சிங்காசனம் விட்டு அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவானவருக்கு வலது பாரசத்தில் யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறார். அப்படிதானே? குமாரன் இருக்கிறார். இப்ப அவரு என்ன சொல்றாரா? இங்க சீசர்களை பார்த்து சொல்லிட்டு போனாரு, சீசர்களே கவலைப்படாதீங்க, நான் போறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான்ல அழகா சொல்றாரு, நான் போகாத இருந்தா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. நான் போய் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன். அங்க ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை வந்து என்ன செஞ்சுட்டேன்? அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. இப்ப அவர் சொல்லிட்டு போயிருக்காரு பாத்தீங்களா? அவர் திருப்பி வருவாருன்னு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். இந்தியாவுல இசை அமைப்பாளர்கள்ல சிறந்த இசை அமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்லுவாங்க. இந்தியா உள்ள சிறந்த இசை அமைப்பாளர். ஆமா, அவருக்கு அடுத்தபடி யாரு சொல்லுவாங்க? இசைஞானி இளையராஜா சொல்லுவாங்க. ஆனா இவங்கெல்லாம் என்ன வாங்கல? பட்டம் வாங்கல. என்ன வாங்கல? பட்டம் வாங்கல. ஆனா அதுக்கு பிறகு ஒரு இசையமைப்பாளர் வந்தாரு. அவர் யாரு? ரகுமான் வந்தார். அவர் வந்து பட்டம் வாங்கிட்டார். சிறந்த இசையமைப்பாளர்னு பட்டம் வாங்கிட்டார். அவார்டும் வாங்கிட்டாரு. உலகளாவிய அளவுல 2 விருது வாங்கிட்டு வந்தார். 2 பட்டம் வாங்கிட்டு வந்தார். ஆஸ்கார் விருது வாங்கிட்டு வந்தார். இந்தியாவில் யாரும் அந்த மாதிரி 2 ஆஸ்கார் விருது வாங்கல. அவர் அந்த அளவுல வாங்கிட்டார். அவர்கிட்ட சொல்றாங்க, அவருடைய பேட்டி எடுத்து கடைசி அவர்கிட்ட கேட்கறாங்க, ஐயா நீங்க அடுத்து எதுக்காக நீங்க என்ன உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. யார்கிட்ட? நல்ல தெளிவாக கவனிங்க. பெரிய இசையமைப்பாளர் யாரு? எம்.எஸ். விஸ்வநாதன். அவர் ரொம்ப நல்லா அழகா அந்த பாட்டுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு நல்லா பாடுவாங்க உலக பாட்டுகளை. ஆமா, பழைய பாட்டுகளை. அதை ஓவர்டேக் பண்ணி இவர் வந்தார். யாரு? இளையராஜா வந்தாரு. அதை ஓவர்டேக் பண்ணி ஏஆர் ரகுமான் எம்.எஸ். இவருடைய இளையராஜா கிட்ட சீடன் கீபோர்டு வாசிக்கிறவர். அவர் தனியா வந்து தன்னால ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு இப்போ 2 ஆஸ்கார் விருது வாங்கிட்டார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உலகளாவிய லெவல்ல விருது
பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உங்க ஆசை என்னையா அப்படின்னு. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் திருப்பி வரப்போறாரு, அதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவரை நான் பார்க்கணும், அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளோ நல்லா கவனிக்கிறீங்களா? எவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட். அருமையா சீசர்களுக்கு சொன்னதை அவர் பிடிச்சுக்கிட்டு, எனக்கு அவர் வரப்போறாரு, அதுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்க. இயேசுவின் வருகையை நம்ம எதிர்பார்த்து இருக்கணும், ஆவலோடு காத்து கொண்டு இருக்கணும். ஒரு உலக பிரகாரமா போய்கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த வாஞ்சை ஆசை இருக்கும்போது, நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால நாமும் ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சிந்தை என்ன? நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், இந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சத்தமா சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம். சத்தமா சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம். ஆமா, எல்லா சமாதான கேடும் ஒளிஞ்சு போயிட்டு, ஆமென், கர்த்தர் மாற்றி போட்டுட்டார். ஆமென். நம்ம இங்க ஜெபிக்க ஸ்தோத்தரிக்க வானமண்டலத்தின் பொல்லாத அந்தகார கிரியைகள் தடைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? விலகிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்ம ஒரு சில 7 ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். இந்த ஜெப குறிப்புகளின்படி தேவன் இந்த குடும்பத்தை இந்த அருமையான இந்த ஜெப கூட்டத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாற்ற போறார். அவர் சொல்லி இருக்கிறார், நமக்கு வருஷ வாக்குத்தத்தம் என்ன? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் மாற்றுவார், அப்படிதானே? கற்பாறையை நீரூற்றாக மாற்றினார். அடுத்து என்ன செஞ்சார்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா, ஆமா. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றினார். அவர் மாற்றுகிறவர். என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அவர் மாற்ற முடியும். அவர் அதை செய்வார் என்ற நம்பிக்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா, வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றி தருவார் எல்லா விதத்திலும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும்? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. அடுத்து என்ன சொல்லணும்? இந்த வீட்டுக்கு சுகம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு சுகம் உண்டாவதாக. சத்தமா சொல்லுங்களேன், இந்த வீட்டுக்கு சுகம் உண்டாவதாக. இந்த வீட்டுக்கு சுகம் உண்டாவதாக. இன்னொரு முறை, சுகம் உண்டாவதாக. ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஏன் நம்ம சொல்லணும்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி நாம சொல்லணும். ஆதியாகமம் 12:3 என்ன சொல்லுது? வாசிங்க. ஆதியாகமம் 12:3 எடுத்து வாசிங்க. வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்ட ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார். அதே வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய பாஸ்டர் விக்டர் வீரமணிக்கு அதுதான். அல்லேலூயா. இப்போ இவரை ஆசீர்வதிக்கிறவர்களை யார் ஆசீர்வதிப்பா? தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப இவரை யாராவது ஆசீர்வதிச்சா, இவரை ஆசீர்வதிக்கிறவரை ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அது வாசிங்க இன்னொரு முறை. அதே நேரத்துல சபிச்சா யார் சபிப்பா? இப்ப நம்ம இவரை யாராவது சாபம் போட்டா அவங்களுக்கு என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். அப்ப ஆசீர்வதிச்சா, இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆசீர்வதிக்கிறோம். சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று வாயார மனதார தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் அதை சொல்லுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நாங்க கார்ல வரும்போது பாஸ்டர் ஒரு வசனத்தை சொல்லிட்டு வந்தார். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. என்ன கொலை செய்யற
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல செய்தாலும் நீங்க எதை செஞ்சாலும் அதை மனுஷருக்காக செய்யாம கர்த்தருக்கென்று கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்க. அல்லேலூயா. இவர் ஆசீர்வதிக்கிற இவர் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக நீங்க செய்யாம என்ன செய்யணுமா? கர்த்தருக்காக செய்யணுமா? கர்த்தர் இப்படி செய்ய சொல்றாரு, கர்த்தர் இப்படி பேச சொல்றாரு, கர்த்தர் இப்படி நடத்த சொல்றாரு, கர்த்தர் இப்படி ஆசீர்வதிக்க சொல்றாரு. இது கர்த்தரே சொல்லுகிற விஷயம், தேவனே சொல்லுகிற விஷயம். மனுஷனுக்காக நம்ம செய்யல. ஆமா, புதிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்காக நம்ம இதை என்ன செய்யணும்? செய்யணும். இப்ப ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம் சமாதானம் உண்டாகும், இரண்டாவது பார்த்தோம், மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வாதம் உண்டாவதாக சொல்லணும். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக, இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், சத்தமா சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். அப்போ தேவன் இந்த காரியத்தை செய்துட்டாருன்னு சொன்னா அடுத்து என்ன நடக்கும்? மகிமையான மறுமலர்ச்சியான காரியங்கள் நடக்கும். ஆமென். அதைத்தான் நம்ம சுதந்திரிக்கணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமா வரும். ஏன் பாட்டு பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமா வரும். ஃபாதர் பாட்டு ஒண்ணு இருக்குது. ஆனா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்னுடைய பாட்டு ஒண்ணு இருக்குது. பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 12 வருட பெரும்பாடு ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார். 12 வருட பெரும்பாடு ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார். அவள் துக்கத்தை நீக்கிவிட்டார், அவள் துக்கத்தை நீக்கிவிட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷம். எல்லாரும் பாடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. பிரிவு, இழப்பு, மரணம், வேதனை இயேசு நீக்கிடுவார். பிரிவு, இழப்பு, மரணம், வேதனை இயேசு நீக்கிடுவார். உங்கள் துக்கம் எல்லாம் அகற்றிடுவார், உங்கள் துக்கம் எல்லாம் அகற்றிடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. அல்லேலூயா. எதை செய்தாலும்
அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்யணுமா? இதுல அப்படித்தானே போட்டிருக்கு. எதை செய்தாலும் வாசிங்க, எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாதபடிக்கு கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக செய்யணும். எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யணுமா? நம்ம இந்த வீட்டுக்கு ஏன் ஜெப கூட்டத்துக்கு வரணும்? ஏன் நம்ம இந்த ஜெப கூட்டத்துக்கு வரணும்? கர்த்தருக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒரே கூட்டமாக இருக்கிறோம், ஒரே தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். இதுல நம்ம உயர்வு தாழ்வு வேர்மை அப்படி இப்படி என்று எதுவும் கிடையாது. எல்லாரும் சகோதரர்கள். நம்ம எல்லாரும் ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணுகிறவர்கள். ஆண்டவருடைய பாத்திரமாகிய இரத்தமாகிய பாத்திரத்துல பானம் பண்ணுகிறவர்கள். ஒரே அப்பத்துல பிட்டு ஒரே பங்கு சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரே ராஜ்யத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான அன்பின் ஐக்கியத்தை நம்மளுக்கு இந்த பூமியில பரலோகத்தின் ஜீவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல கடைசி வார்த்தையை நம்ம இன்னொரு முறை அதை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றைக்குமா என்றைக்குமா எப்படி இருக்கு பாருங்க. என்றைக்குமா இன்னொரு முறை பாருங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால இந்த அடியான வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. என்றைக்குன்னா எப்போதும், இன்றைக்கு மாத்திரம் இல்ல, இன்றையில இருந்து உங்களுடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் என்ன செய்யணும்? அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த வாக்குத்தத்தம் அவருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் இதுதான். ஆமென். அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. நம்ம வீடுகள்ல ஜெபிக்கும் போது கூட இந்த வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என்ன சொல்லணும்? தேவரே, நம்முடைய அடியார்களின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்படி நம்ம சொன்னோம்னா அது அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறும். அவன் சொன்னபடி ஆகும் என்ற வார்த்தை நிறைவேறும். அவன் என்ன சொல்றானோ அதன்படி அது நிறைவேறும். யார் என்ன சொல்லுகிறீர்களோ விசுவாசத்தோடு அது அப்படியே நிறைவேறும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு வந்த ஆசீர்வாதம் தொடரும். அல்லேலூயா. குடும்பத்தாருக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு அது தொடரும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்காவது இருந்துச்சா? முதல்ல யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீது தானே இந்த ஜெபத்தை எடுக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்துச்சு. அடுத்து ஒரு பரிசுத்தவனை எடுத்துக்கிட்டா யாருக்கு இருந்துச்சு இந்த ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நம்ம கடந்த நாட்கள் கூட்டத்தில் கூட நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். அந்த யோபுனுடைய 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை பார்த்தோம். அதுல என்ன செஞ்சாராம் ஆண்டவரு? அவனையும் பாருங்க, நல்ல கவனிங்க, அவனையும் அவன் வீட்டையும் அவங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும், இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாராம்? சுத்தி வேலி அடிச்சு. இப்போ அவருடைய வீடு, இவருக்கு உண்டான பண்டம் பாத்திரம் எல்லாம், அது மாத்திரமல்ல, இவருக்கு ஒரு வண்டி இருக்கு பாருங்க, 2 வீலரு, அதையும் கூட என்ன செஞ்சிருக்கிறாராம்? சுற்றி என்ன செஞ்சிருக்கிறாராம்? உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறாரு? வேலி அடைக்கவில்லையோ என்ன செய்யறாராம்? கைய ஆசீர்வதிச்சாராம். கையின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். என்ன பெருகிச்சு? அப்ப தேவன் ஆசீர்வதித்தா என்ன பெருகும்? சம்பத்து பெருகும். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்தா என்ன பெருகும்? சம்பத்துனா என்னதுங்க? சம்பத்துனா என்னது? சம்பத்துனா என்னது? சம்பத்துனா என்னதா இருக்கும்? அல்லேலூயா. சம்பத்துனா நம்முடைய வீட்டை கூட வச்சுக்கோங்க. வீடு ஒரு சம்பத்து. அல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினால வாங்குகிற எல்லா பொருட்களும் என்னதுதான்? சம்பத்து தான். அல்லேலூயா. 2 வீலர் வாங்கினா 2 வீலர் நம்ம முடிய சம்பத்து. ஆமென். வீட்டுக்கு என்னென்ன வாங்குறோமோ அத்தனையும்
நம்ம சம்பத்து. நம்ம ஒரு இடத்த வாங்கினா அது சம்பத்து, அதை கட்டி முடிச்சோம்னா அது சம்பத்து. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அதான பிரசங்கம். அப்போ தேவன் ஆசீர்வதிச்சா என்ன வருது? சம்பத்து பெருகுகிறது. அல்லேலூயா. அவன் வீட்டை சுற்றி வேலி அடைத்து கைங்கரியில் ஆசீர்வதித்தாலும் சம்பத்து என்ன செஞ்சுட்டு பெருகிச்சு. அல்லேலூயா. அப்போ தேவன் ஆசீர்வதிக்கும் போது சம்பத்து என்ன செய்ய போகுது? இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாரும் ஆசீர்வதிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இவங்க சம்பத்தை என்ன செய்ய போறாராம்? பெருக பண்ண போகிறார். கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வீட்டை கர்த்தர் முற்றிலுமாய் கட்டி முடிச்சிருவாரு. ஆமென். ஆமா, ஐயா சொன்னாங்க, இதுல எல்லாத்தையும் கூப்பிட முடியல, ஒரு 15 பேரை தான் கூப்பிட்டு இருக்கேன், ஒரு 15-20 பேரை தான் கூப்பிட்டு இருக்கிறேன். யாரையும் கூப்பிட்டு வச்சு ஜெபம் நடத்தணும்னு ஆசை. என் வீடு கட்டி முடிச்ச உடனே எல்லா பாஸ்டர்மாரையும் எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கூப்பிட்டு எங்க வீட்டுல ஜெப கூட்டம் நடத்தணும் அவங்க சொல்றாங்க. இப்ப விக்டோரியாவுடைய எண்ணங்கள் நிறைவேறத்தக்கதாக தேவன் அது என்ன செய்வார்? சம்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 நாளாகவும் 1:12 வாசிங்க. 2 நாளாகவும் 1:12 எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 நாளாகவும் 1:12. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல், ஆண்டவர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? சாலமோன் கிட்ட சொல்றாரு. ஞானமும் விவேகமும் உனக்கு தந்திருப்பது போல உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் ராஜாக்கள் மற்றவர்களை போல இல்ல, அதை விட உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களாகிலும் வேற யாரும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இல்லாத ஐஸ்வர்யத்தையும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கனத்தையும் தருவேன் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது எதனால் நடந்துச்சு? சாலமோன் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும் போது தேவன் அவனிடத்தில் வெளிப்பட்டு அவர் சொல்லுகிற விஷயம், ஞானம் தருவேன், விவேகம் தருவேன், ஐஸ்வர்யம் தருவேன், சம்பத்தை தருவேன். 4 காரியம் சொல்றேன். 4 காரியத்தை, கணத்தை 5 காரியம் தருவேன். ஒரு ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் பிரதிபலனாக 5 காரியம் கொடுக்கிறார். ஞானம் தருவேன், விவேகம் தருவேன், ஐஸ்வர்யம் தருவேன், சம்பத்து தருவேன், கனம் தருவேன். 5 காரியம் சொல்றாரு. அப்ப நம்ம ஜெபிச்சா இவ்வளவு கிடைக்குதுங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபத்துக்கு நீங்க நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபத்துக்கு வரணும். எல்லா ஜெப கூட்டத்துக்கு வந்து நல்ல தோத்திரம் பண்ணி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த மாதிரி ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை, சம்பத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சாலமோன் ஜெபம் பண்ணா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டான், அவனுக்கு ஆண்டவர் இதை கொடுத்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபமே ஜெயம் ஒரு பாட்டு படிக்குமா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெபமே ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெபமே ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெபமே ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெபமே ஜெயம் ஜெயமே. சந்தோஷமாய் வாழ்ந்திடவே எல்லா நாளும் ஜெபிக்க வேண்டும். சந்தோஷமாய் வாழ்ந்திடவே எல்லா நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். இன்னொரு முறை. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெபமே ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெபமே ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா. நிறைய பாடிக்கிட்டே இருக்கோம். 8 சரணம் எழுதி வச்சிருக்கேன், பாடிக்கிட்டே இருப்பேன்.
ஆனா இப்ப நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஜபம் தான் நமக்கு என்ன வரும்? ஜெயம் கொண்டு வரும். ஜாய் டிவில அந்த ஜாய் டிவி ஓனர் படுக்கை ஆயிட்டார். அவருக்கு போய் நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். ஐயா நான் பாஸ்டர்மா பிள்ளைகளே விக்கிற எல்லாம் போய் ஜெபம் பண்ணோம். இப்போ அவர் எந்திரிச்சு நடக்கிறார். செத்து போயிடுவாரு, சொத்தெல்லாம் எழுதி வச்சிருங்க, பையங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம போயிட்டு ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அவர் எழுப்பிட்டாரு, நல்லா ஆயிட்டாரு. நல்லானவரும் நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. வர வேண்டாம்னு சொல்லல, இன்னும் கூப்பிட்டு எனக்கு முடியல. அதே இல்லையா? ஆமா. அதே மாதிரி நித்தியம் டிவி ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, போய் ஜெபம் பண்ணோம். ஜெபமே ஜெயங்கிற நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே தான் வரோம். 3.5 கோடிக்கு இடம் வாங்கி சர்ச்சு கட்ட போறாரு. 3.5 கோடி. எத்தனை கோடிக்கு? 3.5 கோடி. நம்ம சர்ச்சு பிரதிஷ்டை பண்ண எத்தனை கோடி தெரியுமா? 2.25 கோடி. அது இல்லையா? ஆமா. நெஞ்சேரியில் ஒரு சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணோம். 2.25 கோடி. ஐயாவும் நானும் போய் ஜெபம் பண்ணி அதை திறந்து வச்சு அதை ஆசீர்வாதம் பண்ணி அங்கே பண்ணோம். எத்தனை கோடி? 2.25 கோடி. அப்ப ஜெபம் பண்ணுனா சம்பத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை வாசிங்க இன்னொரு முறை. ஞானமும் விவேகமும். இது எதுக்கு எப்படி சாலமோனுக்கு கிடைச்சுன்னா ஜெபம் பண்ணதுனால கிடைச்சிச்சு. இப்போ 3 வேளையும் சோறு கிடைச்சிட்டா ஜெபம் பண்ண மாட்டாங்க சிலர், பார்த்துருக்கீங்களா? 3 வேளையும் சோறு கிடைச்சிட்டா, 3 வேளையும் உடுக்க துணி கிடைச்சிட்டா, நல்ல வீடு கிடைச்சிட்டா, போக வர கார் பங்களா கிடைச்சிட்டா ஜெபமே பண்ண மாட்டாங்க. அதே ஜெபம் அதான் எல்லாம் கிடைக்குதா, அப்புறம் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா சாலமோனுக்கு அப்படி இல்லை. அவன் 4 சந்ததிக்கு சாப்பிடலாம். அவங்க அப்பா அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு. ஆனா அவன் சொன்னா எனக்கு ஞானமா நடக்கிறதுக்கு எனக்கு புத்தியை தாரான் அப்படின்னு சொல்லி நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை தாரன்னு சொன்னான். ஆனா அத தேவன் அவனுக்கு கொடுக்கும் போது அவர் சொன்னாரு, நீ ஞானத்தை மட்டும்தான் கேட்ட, ஆனா கேளாத ஐஸ்வர்யம், கணம், அறிவு, சம்பத்து இதெல்லாம் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அங்க பேசினார். ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென். கேளாத ஐஸ்வர்யத்தை, கேளாத சம்பத்தை இந்த வீட்டுக்கும் வந்து இருக்கிற நமக்கும் ஆண்டவர் தருவதாக வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சம்பத்தை தருவார். ஏன்னா கர்த்தர் தருவேன்னு சொன்னார். அப்படித்தானே சொன்னாரு. நானே தருவேன்னு சொன்னேன். அதுல என்ன சொல்லி இருக்குது? அது அந்த வசனத்தை வாசிங்க. விவேகமும் அல்லாமல் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு நான் தருவேன். உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். இல்லையா? ஆமா. கனத்தை தருவேன், மரியாதையை தருவேன். அடுத்து என்ன சொல்றாரு? சம்பத்தை தருவேன். அடுத்து என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தை தருவேன், ஞானத்தை தருவேன், விவேகத்தை தருவேன். விவேகம்னா புத்தியாய் நடந்து கொள்ற விஷயம். என்ன அவனுக்கு புத்தி இல்லை, நீ இவ்வளவு பெரிய ஆளாய் உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. புத்தி இல்லாத நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த விவேகம் இல்லைன்னா புத்தி இல்லாம நடப்பாங்க சிலர். ஆகையினால அதெல்லாம் நமக்கு தேவன் அறிஞ்சு இதெல்லாம் நமக்கு தரப்போறாரு. அல்லேலூயா. தர்றத சம்பத்துனா அது ஒரு காரியம் அல்ல, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் தருவார். அதுதான் சம்பத்து. ஆமென். கர்த்தருக்கு சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. உபாகமம் 33:11 வாசிங்க. உபாகமம் 33. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியையின் மேல் பிரியமாயிரும். சம்பத்தை ஆசீர்வதித்து கையின் கிரியைகளின் மேல் பிரியமாயிரும். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். இவர்கள் சம்பத்தை தேவன் ஆசீர்வதித்து கையின் கிரியைகள் மேல ஆண்டவர் என்ன செய்யணும்? பிரியமா இருக்கணும். தேவன் பிரியமா இருந்தா தீமைகள் எல்லாம் விரட்டிடுவார். தீமைகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாரு? விரட்டிடுவார். பொல்லாப்புகள் எல்லாம் விரட்டிடுவாரு. கடந்த நாட்களில் ஏற்பட்ட பொல்லாப்புகள், ஆபத்துக்கள், தீமைகள் எதுவும் வராதபடி தேவன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போட்டுருவாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஜெபிக்கணும். சாலமோனை போல ஜெபிக்கணும். தாவீதை போல ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் தேசத்துல அவனுடைய சம்பத்து பெருகினது போல யாருடைய சம்பத்து பெருகிட்டு? யாருடைய சம்பத்து பெருகிட்டு?
யோபுடைய சம்பத்து பெருகிட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால யோபுடைய சம்பத்து பெருகிட்டு. அல்லேலூயா. நீதிமொழி 31:11 வாசிங்க. நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அதில் இருக்குது. நீதிமொழி 31:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனாலும் தேவன் மீண்டுமா அதை நமக்கு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, நமக்கு தேவையா இருக்குது, இன்னும் நம்ம அதுல வளரணும், பலப்படணும் அப்படின்னு தேவன். அவள் புருஷனுடைய, அவள்னா அது யாரு? அந்த அவள்ங்கிற இடத்துக்கு என்ன பெயர் போடணும்? சரியா சொல்லுங்களேன். அவள் அப்படிங்கிற இடத்துல என்ன போடணும்? குணசாலியா தெரியும். அவங்க ஒய்ஃப் பேர் போட்டுக்கலாம். ஆமா. அவளுங்கிற இடத்துல அதை யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா, குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்கு. அவ பேரையே அதுல போடல, ஆனா அவன் குணசாலியான ஸ்திரீ அப்படிங்கிற பெயர் போடல. குணசாலியான ஸ்திரீனா தேவனுடைய குணாதிசயத்தை தரித்து கொண்ட ஒரு ஸ்திரீ தான் யாரு? குணசாலியான ஸ்திரியாக இருக்கிறாள். தேவனுடைய சுவாபத்தை, தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய நற்குணங்களை, நற்காரியங்களை தன்னுடைய இருதயத்தில, சிந்தையில, வாழ்க்கையில தரித்து கொண்டவர்கள் தான் குணசாலியான ஸ்திரீ. அவன் என்ன செய்வாளாம்? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புற மாதிரி இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இன்றைக்கு நம்ம மனைவிமார்களை புருஷன் என்ன செய்யணும்? நம்பணும். ஒருவேளை நம்பலைன்னா நீங்க அந்த நம்பிக்கை என்ன செய்யணும்? உண்டு பண்ணணும். நம்பிக்கையை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. ஆமா. நான் எந்த பொம்பளை பிள்ளை விட்டு பேசினாலும் எங்க வீட்டமா விட்டுருவாங்க, பேசட்டுன்னு விட்டுருவாங்க. ஏன்னா நம்பிக்கை. இவரு நம்பிக்கையானவரு, யாருக்கிட்ட பேசினாலும் திசை திரும்ப மாட்டாரு அப்படின்னு அவன் நம்பிக்கையா விட்டுருவாங்க. யாருக்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன். அல்லேலூயா. ஆனா என்னுடைய தகுதி, என்னுடைய எல்லை எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும்ல. அதனால அந்த எல்கைக்குள்ள நான் இருக்கிறேன். ஆமென். நம்ப வேண்டும். நம்முடைய புருஷன் நம்பிக்கைக்குரியவனாக மாற்றணும். நாமும் நம்ப வேண்டும். அந்த புருஷன் நம்புற மாதிரி நம்ம வாழணும். அது வர்ற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மளை குறை சொல்ல நான் சொல்லல. வேத வசனத்தின்படி நம்ம வாழ நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம புருஷன் நம்மளை என்ன செய்யணும்? நம்பணும். மனைவிமார்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்ப கணவன்மார்கள் செய்ய வேண்டியது, மனைவி புருஷனை என்ன செய்யணும்? நம்பணும். அது மாதிரி வாழ வேண்டும். அது அந்த நான் சொன்ன வசனத்தை மட்டும் முதல்ல இல்ல 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 அந்த வசனத்தை அந்த 12:31 இல்ல நீதிமொழிகள் 31:11 நம்பும். அவள் சம்பத்து என்ன செய்யாதான்? குறையாது. அவள் சம்பத்து குறையாதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்துல சம்பத்தை, ஆசீர்வாதங்களை உண்டு பண்றது யாரா? மனைவி மாதிரிதான். குணசாலியான ஸ்திரீ தான். புருஷன் போடல, குணசாலியான ஸ்திரீ தான் அதை உண்டு பண்றாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா. சாதாரணமா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, நம்ம சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அதாவது இப்போ நமக்கு இடம் வாங்கி சர்ச்சை கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே முத இந்த காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னது, பேசுனது நம்முடைய சபைக்காக அம்மா கலாரிட்டாமா தான் பேசினாங்க. ஒரு நாள் நைட்டு நாங்கள் தங்கினோம். அப்போ செல்லா கிட்ட சொன்னாங்க, முதல்ல நமக்கு ஒரு செட்டு போடணுமா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது செட்டு போடுறதுக்கு ஒரு உதவியை நம்ம யார்கிட்டையாவது வாங்கி அதை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, அடுத்த நாள் நாங்கள் வீட்டுக்கு போன பிறகு செல்லாமா நைட்டில் தூங்க போகிறோம் சொல்கிறா. கலாமா சொன்னாங்க, ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணி நம்ம மேலே செட்டு போடணும் அப்படின்னு. அல்லேலூயா. ஆரம்பிச்சு விட்டாங்க. அப்போ அந்த உருவாக்கும் தன்மை, சம்பத்தை பெருக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குதான்? ஸ்திரீகளிடத்துல இருக்குது. குணசாலியான ஸ்திரீகளிடத்துல இருக்கிறது. இப்போ பாருங்க, சுருக்கமா வேற ஒரு ரீதியில் நான் சொல்றேன். இப்போ ஐயாவுக்கு வீடு இடம் வாங்கணும். யார் இதை உண்டு பண்ணது? அவங்க அம்மா. அவங்க குணசாலியான ஸ்திரியா இருக்கிறதுனால ஒரு இடத்த பிள்ளைக்காக என்ன செஞ்சுட்டாங்க? வாங்கி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அதை கட்டுறதுக்கு அவன் தம்பியை கூப்பிட்டு, ஏடே வாடா, பையன் இதை கட்ட முடியாம இருக்கான், நீ ஏதாவது கட்டுறான் அப்படின்னு சொன்னவன். அவரும் பாருங்க, தன் அக்காவுக்காக, அக்கா தானே
அக்காவுக்காக அதில் நின்று அதை குழியை தோண்டி அதை ஆழத்துல பிடிச்சி அதை கட்டி இன்றைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு அழகா 8 லட்சம் ரூபாய் செலவாச்சுன்னா 7 லட்சமா 5.5 லட்சம் ஆயிடுச்சு. அப்படி பெருசா கட்டி மேலே எல்லாம் போட்டு முடிச்சிட்டாரு. இன்னும் என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ள பூசணும், கதவை போடணும், பிரதிஷ்டை பண்ணணும். ஆமா, பிரதிஷ்டை பண்ணணும். ஆமா, அப்படி நிறைய ஒரு சில காரியங்கள் இருக்கு. இதை குணசாலியான ஸ்திரியாக இருந்து அம்மா பேர இந்திராணி அம்மா செய்து முடிச்சாங்க, பிள்ளைக்காக செய்து முடிச்சாங்க. ஏஞ்சல் அம்மாவுக்கும் இந்த குணசாலியான ஸ்திரீங்கிற அந்த பட்டம் வரணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவாருன்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம், ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுறோம். கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அவர்களை என்ன செய்யும்? தொடும். ஆமா, சிந்தையில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற, பழைய சுவாபத்துக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளும் நீக்கப்பட்டு பழையவைகள் எல்லாம் ஒளிவு போயின எல்லாம் அப்படி ஒரு புதிதான ஒரு சகோதரியா கர்த்தர் கொண்டு வரணும்னு நாங்க பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் பிரித்து வைக்கக்கூடிய தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆமென். தேவன் இணைத்து வைக்கிறவர். தேவன் இணைத்து வைக்கிறார். ஆண்டவர் ஆலோசனை சொன்னார் பாருங்க, இந்த பாரு, ரைட்டு, ஜெபம் பண்ணுங்க, பக்தியா இருங்க. ஆனா உபவாசத்துக்கு மட்டும்தான் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பிரிஞ்சிருக்கணும். உபவாசம் போட்டு மட்டும்தான் 2 பேரும் என்ன செஞ்சிருக்கணும்? பிரிஞ்சிருக்கணும். நிரந்தரமா பிரிகிற மாதிரி அங்க ஒரு வீடும் இங்க ஒரு வீடும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறாங்க. வேத வசனத்தின்படி அது பிரிஞ்சு இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை செய்வார் என்று நம்ம நம்புறோம். அல்லேலூயா. அவங்க மனது மாற்றப்படணும். குமாரன், இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமா போன மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? தூரமா போயிட்டாங்க. அவங்க அந்த அந்த மனசு மாறி அவங்க அந்த இளைய குமாரனை போல அவர்கள் திரும்பி குடும்பத்தோடு இணைந்து இருக்கிறதுல சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஜெபம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 36:7 வாசிங்க. ஆதியாகமம் 36:7-6 2 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 36:7 2 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு அவர்களுடைய சம்பத்து. யாருடைய சம்பத்து? அவர்களுடைய சம்பத்து. யாருடைய சம்பத்து? தொடர்ந்து அப்படியே வாசிங்க. மிகுதியா இருந்தபடியினால் அவங்க ஒருமித்து ஒரே இடத்துல குடியிருந்து வாசம் பண்ணி அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளவு சம்பத்து நிறைய போயிடுச்சு. நிறைய ஆடு மாடு, நிறைய குதிரை ஒட்டகம், நிறைய ஜீவசந்துகள், நிறைய சம்பாத்தியம், ஆஸ்தி, பூமி தாங்கக்கூடாத அளவுல. வாசிங்க. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா. அவ்வளவு ஆசீர்வாதம். அந்த சம்பத்தை பூமி என்ன செய்யலையா? அப்போ உள்ள காலத்துல என்னதான் சம்பத்து? ஆடு மாடு மிருக ஜீவன்கள், இதுதான் சம்பத்து. அப்போ அதுதான் அவங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது. எங்கேயாவது போய் ஒரு கூடாரம் போடுறாங்களா, அதுதான் வீடு. ஆனா அவங்களுக்கு சம்பத்துன்னு சொல்லப்படுகிறது ஆடு மாடு ஜீவஜந்துகள் தான் மாடு. இது மிகுதியா இருந்துச்சு, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால மிகுதியான ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் வரணும். வரலன்னா தேவனே தாவீதை போல என்றைக்கும் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக கேட்கணும். சாலமோன் பாருங்க எவ்வளவு சொத்துக்கள் இருந்துச்சு, ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணானே. எப்படி ஜெபம் பண்ணாலும் சாலமோன் எப்படி ஜெபம் பண்ணான்னு நீங்க பார்த்துருக்கீங்க. முழங்கால் பிடிக்கிட்டான், வேற என்ன செஞ்சான்? 2 கையும் தூக்கிட்டான். இப்படி ஜெபம் பண்ணான். முழங்கால் பிடிக்கிட்டு 2 கையும் தூக்கி ஜெபம் பண்ணான். அப்போ அப்படி தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ண போது தேவன் அவனுக்கு 5 வகையான ஆசீர்வாதங்களை, ஒரு ஜெபத்துக்கு 5 வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பூமியை தாங்கக்கூடாத அளவுல ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னு வேதத்துல எழுதி இருக்குது. யாருக்கு? ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும். அல்லேலூயா. 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ண முடியாத அளவுல அவ்வளவு ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தசம்பாகம் கொடுத்துப்பாரு, வானத்து பழங்கள் திறந்து வீட்டுல இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிற. ஆண்டவருக்கு இவ்வளவு
நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் சுதந்திரிக்காமல் இருக்கிறோம். அதை குறித்ததான பொறுப்பு இல்லாமல் இருக்கிறோம். அதை குறித்ததான கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அதுல நம்ம சம்பத்தை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே ஒரு வசனம், மல்கியா 3:17 பாருங்க. மல்கியா 3:17 நமக்கெல்லாம் என்னது சம்பத்துன்னு நம்ம பார்த்துருக்குறோம். மல்கியா 3:17 கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, சம்பத்தை சேர்க்கும் நாட்களிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இதை யார சொல்றாரு? நம்ம எல்லாரும் யாருக்கு சம்பத்தான்? கர்த்தருக்கு சம்பத்து. அல்லேலூயா. நம்ம பொருள் அல்ல, நம்முடைய வருமானங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நாம தான் கர்த்தருக்கு என்னவா இருக்கிறோம்? சம்பத்தா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால நாம் ஒரு சம்பத்தாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய அது இன்னொரு வசனத்தை அதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 19:5. யாத்திராகமம் 19:5 கேட்டீர்கள். என் உடன்படிக்கைகளை, என் வார்த்தைகளை, என் சத்தியத்தை, என் வசனத்தை நீங்கள் கை கொண்டால் எல்லா ஜனங்களை விட நீங்க தான் எனக்கு என்னவா இருப்பீங்க? சம்பத்தா இருப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு சம்பத்து என்னன்னு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம், அப்படிதானே? இதுல ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு சம்பத்து நாம தான். யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், மனம் திரும்பிய தேவனுடைய பிள்ளைகள், மனமாற்றம் அடைந்த தேவனுடைய பிள்ளைகள், புதிதாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்களாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. புரியுதா? ஆமா. அவர் ஆசீர்வதிப்பதினால் நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆனால் தேவரீர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அந்த வசனத்தை நம்ம வாசித்து முடிச்சிடும். அந்த 2 சாமுவேல் 7:29 வாசித்துட்டு முடிச்சிடும். இத்தனை இப்போது என்ன பாருங்க, எப்போது? இப்போது இந்த நேரத்துல இவங்க இந்திராணி அம்மா வீடு மாத்திரமல்ல, இத்தனையா வீடு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய வீடும் இப்போதும் நம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் போட்டுருக்க, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி இதை உமக்கு முன்பாக இருக்கும்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு விளக்கம் புரியுதா? உமக்கு முன்பாக இருக்கும்படின்னா அவர் கண்காணிப்புல இருக்கணும். ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனில வீடு இது வச்சிருக்கிறாங்க, CCTV வச்சிருக்காங்க, கேமரா வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அந்த CCTV அந்த கம்பெனியினுடைய சீஃப் மேனேஜர் இருக்காருல்ல, MD, மேனேஜிங் டைரக்டர், அவர் மொபைல்ல அது அட்டாச் ஆயிருக்கு. அவர் எப்பமாவது கம்பெனியை பார்க்கணும். நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு கம்பெனி எப்படி இருக்கு, செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்களா, சுற்றி ஏதாவது கள்ளன் வரானா போறானா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த CCTV-யை அந்த அவருடைய மொபைல்லையே அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. அப்போ இந்த கம்பெனி யார் கண்காணிப்புல இருக்கு? அந்த MD கண்காணிப்புல இருக்கு. அல்லேலூயா. இதே மாதிரி நம்முடைய வீடு யார் கண்காணிப்புல இருக்கணுமோ? அப்படி சொல்றான். யாரு? அப்படி சொல்றான், உமக்கு முன்பாக இருப்பதாக. அப்போ நம்ம ஜெபம் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெபமாக தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இருக்கும்படி உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை என்ன செய்யும்? தேவன் ஆசீர்வதிக்கும் போது என்னெல்லாம் நடக்குங்க? வியாதி நீங்கி சுகம் உண்டாயிரும், பாவம் நீங்கி பரிசுத்தம் உண்டாயிரும், குறைவு நீங்கி நிறைவான பலன் கிடைச்சிரும். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கும் போது கவலைகள் துக்கங்கள் நீங்கி சமாதானம் உண்டாயிரும். அல்லேலூயா. ஆமா, இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். ஆசீர்வதித்தார்களும். தொடர்ந்து
தேவரீர் அதை சொன்னீர். அதை நீ சொல்லியிருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் மீது அடியான் ஏன் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீ ஏன் சொன்னான்? எனக்கு இது வேணும்னு அவன் கேட்காம அவன் ஏன் கேட்டான்? உம்முடைய ஆசீர்வாதத்தினால. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு மிகுதியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். நம்ம இப்ப நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு சாக்லேட் நிறைய எடுத்துட்டு போனாராம். அந்த பிள்ளைகிட்ட கொண்டு போயிட்டு இதில் நீ சாக்லேட் எடுத்துக்கம்மா அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சான், நான் எடுக்க மாட்டேன், நீங்களே எடுத்துத்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட இவர் திருப்பி சொன்னார், நீனே எடுத்துக்கம்மா, உனக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ அவன் சொல்லிச்சான், என் கை சின்ன கை 10, 15, ஒரு 25 தான் வரும், சாக்லேட் தான் வரும். ஆனால் நீங்கள் உங்கள் கை நிறைய அள்ளி கொடுத்தா 25, 50 சாக்லேட் வரும். இப்போ இந்த ஜெபம் இப்படி ஜெபிக்கிற ஜெபம். நான் என் விருப்பத்தை கேட்டால் கொஞ்சம் கேட்டுற போகிறேன், தெரியாமல் கேட்டுற போகிறேன். ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், சர்ச்சுக்கு கோட்டை கட்டணும், கோட்டைச்சுவர் கட்டணும், ஒரு 33,000 வாங்கிட்டாங்கண்ணே. ஒரு 6 மாதம் சொன்னார், 33,000 வாங்கி கொடுங்க, 33,000 வாங்கி கொடுங்க, இப்படியே சொன்னார். ஒரு 700 கல் தான், 33,000 வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். கடைசியில் 33க்கு 50 வாங்கி கொடுத்தாச்சு, 60 வாங்கி கொடுத்தாச்சு, இப்போ 2 லட்சம் வாங்கி கொடுக்குறாரு. கேட்கும்போதே நம்ம என்ன செய்யணும்? இந்த தாவீது மாதிரி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? தாவீது மாதிரி. தாவீது எப்படி ஜெபம் பண்ணா? உங்களுடைய ஆசீர்வாதத்தில். அவருடைய ஆசீர்வாதம் என்ன? பூமி தாங்கக்கூடாத அளவுல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னொரு வசனம் சொல்லுது, இடம் கொள்ளாமல் போக மட்டும் பலகணிகள். அது மளிகை 10 இருக்குது. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது எனக்கு கிடைக்கணுங்கிறது. அது மறைமுகமா யார் சொல்றது? வாழத்து பலகணிகள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் எனக்கு ஊற்றணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானினுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த குடும்பத்துக்கு போனாலும், எந்த சபைக்கு போனாலும் இந்த வசனத்தை சொல்லிதான் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வந்துட்டா 10 வசனங்கள் உள்ள வந்த மாதிரி அர்த்தம். ஆமென். எத்தனை வசனம்? 10. நம்ம பேசணும் பார்த்தீங்களா? அந்த 10 ஆசீர்வாதங்களும் இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆமென். இந்த மாதிரி தேவன் ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை, சமாதானத்தை, ஆண்டவருடைய உன்னதமான மகிமையின் காரியங்களை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கும் போது நம்ம கவலையோடு இருக்க வேண்டாம் தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் பாடி முடிச்சிருவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் வீடு ஆசீர்வதிக்கிறார், களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மகனே. கர்த்தர் வீடு ஆசீர்வதிக்கிறார், காலம் மகிழ்ந்திடுவோம், காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுவோம். ஆமென். கர்த்தர் வீடு ஆசீர்வதிக்கிறார், களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மகனே, காலமெல்லாம் கவலை இல்லை, கலங்காதே மகளே. இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு காரியம், எந்த வீட்டுக்குள்ள போனாலும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லணும். இந்த வீட்டுக்கு சமாதானம்
உண்டாவதாக. இரண்டாவது, இந்த வீட்டுக்கு சுகம் உண்டாவதாக. மூன்றாவது, இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம சொல்லணும்னு வேதத்துல இருக்குது. அவையினால நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சத்தமாய் சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம், போடுகிறோம். உம்முடைய தாசன் பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் மூலமாக ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர், இதை நடத்தினீர், ஏற்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகனுக்கு இந்த திட்டத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபக்குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடப்பதாக, அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, தொடப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, சம்பத்து பெருகுவதாக. தகப்பனே, நம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த வார்த்தையின்படி நீங்கள் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாஸ்டர் விக்டர் வீரமணிக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, இந்திராணி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்னென்னலாம் ஜெபித்திருக்கிறோமோ அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இந்த வீட்டில் பழிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம், உருவாகட்டும், நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதி. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் வீடுகளிலும் இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும், பெருகட்டுமாய் ஜெபிக்கிறோம். சம்பத்தை தேசத்துல பெருக பண்ணினீர் என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினால எங்கள் சம்பத்தை பெருக பண்ணுகிறேன். நாங்கள் உமக்கு சம்பத்தாக இருக்கிறோம். ஆண்டவரை, உமக்கு சம்பத்தையும் பெருகத்தக்கதாக நாங்கள் அநேக ஆத்துமாக்களை முன்னே சேர்க்க கருத்தர் வழி நடத்துவீராக. இந்த வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய மகன் ஆண்டவரே விக்டர் வீரமணியை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்திராணி அம்மா ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய உடன்பிறப்புகள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த வீடு சீக்கிரமாய் கட்டப்பட்டு ஆண்டவரே உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த, வெற்றி கொடி பிடிக்க, ஜெய கொடி பிடிக்க தேவன் கிருபை தருவீராக. விசுவாசியங்களை விழத்தள்ளினாலும் நாங்கள் உம்முடைய கரத்தினாலே தூக்கப்படுவோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே நாங்கள் உயர்த்தப்படுவோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிறீர். உமக்கு நன்றி. நீ ஜெயத்தை கொடுக்கிற தேவன், நீ ஜெயங்கொள்ளுகிற மனிதனாய் மாற்றுகிற தேவன். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, திரளான ஆத்துமாக்கள் சபைக்கு வரட்டும் என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய சம்பத்து பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும், கட்டுகிற வீட்டோடும், வந்திருக்கிற எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளோடும், விசுவாச பிள்ளைகளோடும், ஊழியக்காரர்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி. முருகம்மாளா? முருகம்மாள் அவங்களுடைய வீட்டுக்கார் பாண்டியன். சரி சரி, முருகம்மாள் வீட்டுக்காரர். சரி, எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த முருகம்மாள் அவர்களுடைய வீட்டுக்காரருக்கு நல்ல சுகம் கிடைக்கும்படியாக, பலன் கிடைக்கும்படியாக, கர்த்தர் அவர்களை தொடும்படியாய், அவர்களுடைய துக்கங்கள், வியாதிகள், பலகீனங்கள், எல்லா குறைபாடுகளும் நீங்கும்படியாய், எல்லா சத்துரு வல்லமைகள் நீங்கும்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை கட்டளையிடும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, நீ ஜெபிக்க கேட்டுக்கொண்ட இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த சகோதரனை தொட்டு சுகமாக்கி நல்ல சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ வைப்பீராக. தொடப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். இந்த குடும்பத்துக்கு அவர் மூலமாய் நன்மைகள் கிடைக்கட்டும், சந்தோஷம் வரட்டும். நாட்களில் இருக்கிற துக்கங்கள், வியாதியின் கவலைகள் எல்லாம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.